அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. ட்ரம்ப் அதிபரானதுக்கு அப்புறமா அமெரிக்காவில் வெளிநாட்டினருக்கு எந்த அளவுக்கு கெடுபிடிகள் இருக்குங்கிறது அனைவருக்குமே தெரியும். இதற்கிடையில தான் கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து சுமார் 85,000 விசாக்களை ரத்து செஞ்சிருக்கிறதா அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க. ஒரு சின்ன தப்பு செய்தால் கூட வெளிநாட்டினர் மீது ட்ரம்ப் நிர்வாகம் தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வரும் காலத்திலும் தொடரும்னு வேற சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் ட்ரம்ப் அரசு ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்திருக்கு. அது என்னென்னா, H1B விசா, H4 விசாவுக்கு விண்ணப்பிச்சிருக்கிற இந்தியர்களுக்கான இன்டர்வியூ ப்ராசஸை அமெரிக்க தூதரகம் அடுத்த ஆண்டுக்கு ரீஷெடியூல் பண்ணியிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இதற்கு காரணம் சோஷியல் மீடியா வெட்டிங் பாலிசி. அப்படின்னா என்ன? அடுத்ததாக ட்ரம்ப் தொடங்கி வச்சிருக்கிற கோல்டு கார்டு விசா ப்ரோக்ராம். இது போக இந்திய அமெரிக்க தூதரகம் வெளியிட்டிருக்கிற ஒரு முக்கியமான அறிக்கை. அதில் என்ன இருக்கு? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். முதலில் H1B விசா, H4 விசாவுக்கு விண்ணப்பிச்சிருக்கிற இந்தியர்களுக்கான நேர்காணலை அமெரிக்க தூதரகம் அடுத்த ஆண்டுக்கு ஒத்தி வச்சிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. விசா வேண்டி விண்ணப்பித்திருக்கக்கூடிய அப்ளிகன்ஸ்க்கான அந்த விசா இன்டர்வியூ ரீஷெடியூல் செய்யப்பட்டிருக்கு. இதற்கு என்ன காரணம்னா, அமெரிக்காவோட அந்த சோஷியல் மீடியா வெட்டிங் பாலிசி தான். அதாவது அமெரிக்காவுக்கு வரக்கூடியவங்களுடைய சமூக வலைதள கணக்குகளை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நடைமுறை. தேசிய பாதுகாப்பு, ஃப்ராட் ப்ரிவென்ஷன், வெளிநாட்டுக்காரங்களால் அமெரிக்காவுக்கு தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுது அப்படின்னுலாம் சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு குடிபெயர விரும்பக்கூடிய மற்ற நாட்டை சேர்ந்தவங்களுக்கான கட்டுப்பாடுகள் மற்றும் விதிகளை அமெரிக்க அதிபர் கடுமையாக்கியிருக்கார். அந்த வகையில் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணினார், H1B விசா கட்டணத்தை 89 லட்சம் ரூபாயாக அதிகரித்து உத்தரவிட்டார். அதுபோக H1B விசாவுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய வழிமுறைகள் ரொம்ப கடுமையாக்கப்பட்டது. இதில் ஒன்றாகத்தான் H1B விசாவுக்கு அப்ளை பண்ணுறவங்களுடைய சமூக வலைதள கணக்குகளை ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையையும் இப்போது ட்ரம்ப் நிர்வாகம் எடுக்குது. இந்த நிலையில தான் H1B விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கான இன்டர்வியூவை அடுத்த ஆண்டுக்கு ஷெட்யூல் பண்ணுறதா இந்தியாவுக்கான அமெரிக்க தூதரகம் தெரிவிச்சிருக்கு. டிசம்பர் மாதத்தில் 2வது வாரத்திலிருந்து இந்த மாதம் இறுதி வரையில் இன்டர்வியூவில் பங்கேற்க இருந்தவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களோட சமூக வலைதள கணக்குகளை ஆய்வுக்கு உட்படுத்துறதுக்காகத்தான் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இந்த ஆய்வில் அமெரிக்காவோட இறையாண்மைக்கு எதிராகவோ அல்லது அவங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறது தொடர்பாக கருத்துக்கள் ஏதாவது பதிவிடப்பட்டிருந்தாலோ அல்லது அவங்களுக்கு ஆதரவு இல்லாமல் வேறு ஏதாவது பேசியிருந்தாலோ அவங்களுடைய விசாக்கள் நிராகரிக்கப்படும். சமீபத்தில் கூட ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஒருத்தர் நடத்தின துப்பாக்கி சூடு சம்பவம் காரணமாக 19 நாடுகளுக்கான விசா மற்றும் கிரீன் கார்டு உள்ளிட்ட விண்ணப்பங்களையே அமெரிக்க நிர்வாகம் நிறுத்தி வச்சிருக்கு அப்படிங்கிறது நாம் இங்கே குறிப்பிட்டு சொல்லணும். சரி, இப்போ இந்த சோஷியல் மீடியா வெட்டிங் பாலிசியில் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 15லிருந்து H1B விசா மற்றும் H4 டிபெண்டன்ட் விசா அப்ளிகன்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுடைய கடைசி 5 வருட சமூக வலைதள கணக்குகள், அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப்னு எதுவாக இருந்தாலும் அந்த அனைத்து சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸையும் US டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்க்கு சப்மிட் பண்ணணும். ப்ரொஃபைலையும் பப்ளிக்காக தான் வச்சுருக்கணுமா, அப்படின்னா தான் அதிகாரிகள் அதை போய் நேரடியாக பார்க்க முடியும் இல்லையா. அதற்காக நீங்கள் பப்ளிக்காக தான் வைக்கணுங்கிற ஒரு அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன்படி கன்சூலர் எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன் சென்டர் தளத்துக்கு போயிட்டு DS 260 ஃபார்மில் அட்ரஸ் மற்றும் ஃபோன் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் கொஷின் செக்ஷன்ஸ்னு ஒன்று வரும், இல்லைன்னா சோஷியல் மீடியானே இருக்கும். அதை போயிட்டு செலக்ட் பண்ணி அதில் போயிட்டு உங்களுடைய அந்த சோஷியல் மீடியா என்னெல்லாம் இருக்கோ அதனுடைய யூசர் நேமையெல்லாம் நீங்கள் அதில் சப்மிட் பண்ணணும். அப்படி பண்ணினீங்க அப்படின்னா அந்த வெட்டிங் ப்ராசஸின் போது அவங்க நம்மளுடைய சமூக வலைதள கணக்குகளை யாரெல்லாம் அதில் சப்மிட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள ஆய்வு பண்ணுவாங்க. எந்த மாதிரியான போஸ்ட் போட்டிருக்காங்க, என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறதையெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. இந்த ரூல் இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, மற்ற நாட்டை சேர்ந்தவங்களுக்கும் தான். முக்கியமாக விசா இல்லாமல் 90 நாட்களுக்கு அமெரிக்காவுக்கு செல்ல தகுதி இருக்கக்கூடிய பல நாட்டு மக்களையும் இது பாதிக்கும். அதாவது VWP லிஸ்ட், அதாவது விசா வைவர் ப்ரோக்ராம் மூலமாக அதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி, இஸ்ரேல், நெதர்லாந்து, நியூசிலாந்து, ஜப்பான், சிங்கப்பூர், யுனைடெட் கிங்டம் உள்ளிட்ட 42 நாடுகளை சேர்ந்தவங்க தான் அந்த விசா ப்ரோக்ராமில் வர்றாங்க. அவங்கெல்லாம் விசா இல்லாமையே 90 நாட்களுக்கு அமெரிக்காவுக்கு போகலாம்.
இந்த சோஷியல் மீடியா வெட்டிங் பாலிசி மூலமாக கண்டிப்பாக அவங்களுமே பாதிக்கப்படுவாங்க தான், அந்த நாடுகள்லேருந்து அமெரிக்காவுக்கு வர்றாங்க அப்படின்னா. இருந்தாலும் அந்த நாடுகள்லேருந்து அமெரிக்கா போகிறவங்க அவங்களுடைய அந்த பயண அங்கீகாரத்துக்கான மின்னணு அமைப்புன்னு சொல்கிறது, அதாவது எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஃபார் ட்ராவல் ஆத்தரைசேஷன் ESTA, அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணியிருக்கணும். குறிப்பிட்ட அந்த நாடுகளை சேர்ந்த குடிமக்கள் அந்த ESTA மூலமாக விண்ணப்பித்து 2 வருஷத்துக்கு பல முறை அவங்க அமெரிக்கா போகிறதுக்கான அப்ரூவலை வந்து அவங்க பெற முடியும். ஆனால் நாம் அந்த லிஸ்ட்டில் நாம் இல்லை, நாம் வேறு ஃபார்மை தான் ஃபில் பண்ணுறோம். சமூக வலைதளங்களை ஆய்வு செய்யக்கூடிய நடைமுறை அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்குது அப்படின்னாலும் கூட ட்ரம்ப் வந்து அதை ரொம்பவே கடுமையாக்கியிருக்காரு. புதிய விதிமுறைகளின்படி H1B விசா விண்ணப்பதாரர்களுடைய அந்த சமூக ஊடக கணக்குகளை தூதரக அதிகாரிகள் கட்டாயம் பரிசீலிக்கணும். இதற்கு கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும் இல்லையா? இதனால தான் நிறைய இன்டர்வியூவை குறைக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கான். ரத்து செய்யப்பட்ட அந்த இன்டர்வியூஸ் பார்த்திங்கன்னா நிறைய அடுத்த வருஷத்துக்கு ரீஷெடியூல் பண்ணப்பட்டிருக்கு. வர டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து H1B விசாவுக்கு விண்ணப்பித்திருக்கக்கூடிய அனைவருடைய சமூக வலைதள கணக்குகளும் செக் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடந்த 9ஆம் தேதியிலிருந்தே இந்த H1B விசா விண்ணப்பதாரர்களுடைய இன்டர்வியூஸ் வந்து ரீஷெடியூல் பண்ணப்பட்டிருக்கு. இது தொடர்பாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதரகம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த போஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். உங்களோட இன்டர்வியூ தேதி வந்து மாற்றப்பட்டிருக்கிறதா உங்களுக்கு வந்து இமெயில் வந்துருந்துச்சு அப்படின்னா உங்களோட அந்த புதிய விண்ணப்ப தேதியில் மிஷன் இந்தியா உங்களை வந்து வழிநடத்துவாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுபோக முன்பு கொடுக்கப்பட்டிருந்த தேதியில் அப்ளிகன்ஸ் இன்டர்வியூக்கு வந்தாங்க அப்படின்னா உங்களுடைய விசா கண்டிப்பாக மறுக்கப்படும். அதனால் புதிய தேதி என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு வாங்க அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அந்த ரிப்போர்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. டிசம்பர் 15ஆம் தேதிக்கு ஏற்கனவே பிளான் பண்ணப்பட்ட இன்டர்வியூஸ் அடுத்த மாதம் மார்ச் மாதத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதா ப்ளூம்பர்க் செய்தி வெளியிட்டிருக்காங்க. இருந்தாலும் எத்தனை ரீஷெடியூல்ஸ் இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறது பற்றின அறிவிப்புகள் வந்து இதுவரைக்கும் வெளியாகலை. இதுவரைக்கும் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை வந்து சரிபார்க்கறது அப்படிங்கிறது F1 விசா அப்ளிகன்ஸ்க்கு மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இந்த நடைமுறை இப்போது H1B மற்றும் H4 விசா வாங்குறவங்களுக்கும் வந்து கொண்டுட்டு வரப்பட்டிருக்கு. இந்த நடைமுறை H1B விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு மட்டும் பிரச்சனையை ஏற்படுத்துறதில்ல, ஏற்கனவே H1B விசா வச்சிருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை தான். H1B விசா அப்படிங்கிறது 3 வருஷத்துக்கானதான். அடுத்த 3 வருஷத்துக்கு அதை நீட்டிக்கணும் அப்படின்னா அவங்க சொந்த நாட்டுக்கு வந்துட்டு அங்கிருந்து அமெரிக்க தூதரகத்துக்கிட்ட வந்து அனுமதி வாங்கணும். இனி அவங்களுடைய சமூக வலைதள கணக்குகளும் வந்து சரிபார்க்கப்பட்டு அந்த நடைமுறை வந்து பின்பற்றப்படும். இதனால் இந்த நடைமுறையில் அவங்களுக்கு வந்து விசாவில் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு விசாவுக்கு பாதிப்பு வருது அப்படின்னா அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய மனைவி மற்றும் 21 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைக்கு வழங்கப்படக்கூடிய இந்த H4 விசா இதெல்லாமே வந்து கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அவங்களும் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இடத்துல கவனத்தில் வச்சுக்கணும். இந்த நிலையில தான் தற்போது வெளியாகி இருக்கிற இந்த திட்டம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு வரக்கூடியவங்களுக்கு ஒரு தடையாகவே இருக்க போகுது. அவங்களுடைய டிஜிட்டல் மற்றும் பேச்சு உரிமைகளையே வந்து இது பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆய்வாளர்கள். அமெரிக்காவுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சாலும் கூட பரவாயில்ல அப்படின்னு வேற ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. எங்களுடைய நாடு வந்து பாதுகாப்பாக இருக்கணும், தவறான நபர்கள் அமெரிக்காவுக்குள்ளே நுழைந்து விடக்கூடாது, அதை உறுதி செய்யறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம், அதனால தான் இந்த மாதிரி செய்கிறோன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் பதில் கொடுத்துருக்காரு. அடுத்ததான் 9 கோடி ரூபாயில் அமெரிக்க குடியுரிமை பெறக்கூடிய கோல்டு கார்டு விசா திட்டத்தை அதிபர் ட்ரம்ப் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இந்த கோல்டு கார்டு விசாவை பெற விரும்பக்கூடிய தனி நபர்கள் trumpcard.gov அப்படிங்கிற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கணும். விசாவுக்கான விண்ணப்ப கட்டணம் 13 லட்சம் ரூபாய். விண்ணப்பதாரர்கள் குறித்து அப்ளிகன் பற்றி முழுமையான விசாரணை நடத்தப்படும். அவர்கிட்ட நேர்காணலும் நடத்தப்படும். விண்ணப்பம் ஏற்கப்பட்டால் மட்டும்தான் கோல்டு கார்டு விசா வழங்கப்படும். இந்த விசாவை பெறுவதற்கு தனி நபருக்கு 9 கோடி ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த விசாவை நிறுவனங்கள் வாங்கணும்னா 18 கோடி ரூபாயை செலுத்தணும். தற்போதைய நிலையில் அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய வெளிநாட்டினர் கிரீன் கார்டு வாங்கணும்னா 15 வருஷங்கள் காத்திருக்கணும். ஆனால் கோல்டு கார்டு விசாவை 4 மாதங்கள்லேயே பெற முடியும். கிரீன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளுமே கோல்டு கார்டு விசா வச்சிருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும். அதுபோக கோல்டு கார்டு விசா பெற்றவங்களுடைய மனைவி, திருமணமாகாத பிள்ளைகளுக்கும் அதே விசா வந்து வழங்கப்படும். ஆனால் அவங்களுக்கும் தனித்தனியாக விசா கட்டணத்தை செலுத்தணும்.
எதிர்காலத்தில் வெளிநாட்டினருக்கான கிரீன் கார்டு திட்டமே வந்து முழுமையாக ரத்து செய்யப்பட இருக்காம். கோல்டு கார்டு விசா மட்டும்தான் அமல்லையே இருக்க போகுதாம். குற்ற வழக்குகளில் சிக்கக்கூடிய நபர்களுடைய கோல்டு கார்டு விசா வந்து உடனடியாக ரத்து செய்யப்பட்டுடும். அடுத்த கட்டமாக ட்ரம்ப் பிளாட்டினம் கார்டு விசா வந்து அறிமுகம் செய்யப்பட இருக்கு. இந்த விசாவுக்கான கட்டணம் 45 கோடியாக நிர்ணயம் செய்யப்படலாம்னு தெரியுது. அதன்படி வெளிநாடுகளை சேர்ந்த தனிநபர்கள் ஒரு வருஷத்தில் 270 நாட்கள் வரைக்கும் அமெரிக்காவில் தங்கியிருக்கலாம். இந்த காலத்தில் அவங்க ஈட்டக்கூடிய இன்கம்க்கு அவங்க டேக்ஸ் கட்ட தேவையில்லை. இந்த மாதிரி தான் அமெரிக்க அதிபர் மாளிகை தெரிவிச்சிருக்கு. அடுத்ததான் இந்திய அமெரிக்க தூதரகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. அது என்னங்கிறத பற்றியும் பார்க்கலாம். எந்த நாட்டினராக இருந்தாலும் அவங்களுக்கு அமெரிக்காவில் குழந்தை பிறந்தா அந்த குழந்தை அமெரிக்க குடிமகனாகத்தான் கருதப்படும். இது வந்து அமெரிக்காவுடைய சட்டம். இதற்கு தான் தற்போது செக் வைக்கப்பட்டிருக்கு. இந்திய அமெரிக்க தூதரகம் இது தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்க குடியுரிமைக்காக அமெரிக்கா சென்று குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பயணம் அவங்க மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்தால் அவங்களுடைய விசாவை நாங்கள் உடனடியாக ரத்து செஞ்சுடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி இனி அமெரிக்க குடியுரிமைக்காகவே அங்கே போயிட்டு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நடக்காது. அமெரிக்க தூதரக அதிகாரிக்கு அந்த பயணத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு எழுந்தால் கூட விசா வந்து ரத்து செய்யப்படலாம். அமெரிக்க குடியுரிமைக்காகவே அங்கே போயிட்டு குழந்தை பெற்றுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். ஆனால் டேட்டாவின் படி பார்த்தோன்னா ஒவ்வொரு வருஷமும் 33,000 குழந்தைகள் இந்த மாதிரியான பயணங்கள் மூலமாக பிறக்கிறாங்களாம். இந்த பயணத்தை பிறப்பு சுற்றுலா, பர்த் டூரிசம் அப்படின்னே சொல்கிறாங்க. அதற்கு தான் இப்போது எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டினர் மற்றும் அமெரிக்கா வருவதற்கு தயாராக இருக்கிற அனைவருக்குமே வந்து பல கெடுபிடிகளையும் வந்து அமெரிக்கா விதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நடவடிக்கைகள் தொடரும், நிறுத்தப்படாது அப்படின்னு தான் ட்ரம்ப் சொல்கிறாரு. எதிர்காலத்தில் H1B விசா முறையே வந்து ரத்து செய்யப்படுற அளவுக்கும் போகும். விசா அப்படிங்கிறது உரிமை கிடையாது, அது தற்காலிகமாக கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை மட்டும்தான். அதனால் உள்ளூர் விதிகளை அங்கு பின்பற்றாதவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் ட்ரம்ப் நிர்வாகம் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. மொத்தத்தில் பலருடைய அமெரிக்கா கனவிலும் மண்ணள்ளி போட்டிருக்காரு ட்ரம்ப். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.